7 o'clock நான் கிளம்புறேன் வீட்டிலேருந்து. அந்த டைம் திடீர்னு கண்ட்ரி மேட் பாம்பு வீசுகிறாங்க. ஒரு பாடியா 4 பாடி 3 பாடியான்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு. கூட ஒரு இன்ஸ்பெக்டரும் என்னுடைய ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ். அப்போ நாங்கள் சுட்டுட்டோம். 3 பேர் இருந்துட்டாங்க ஆன் த ஸ்பாட். எஸ்டேட் பார்த்தா தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் சீஃப் மினிஸ்டர் லெவல் வரைக்கும் ஒரு தப்பாக சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சைட்லைன் பண்ணி விட்டாங்க. சில வெஜிடேரியன் கம்யூனிட்டிஸ் இருக்கும், மர்டரும் இது மாதிரி ஒரு இது டெண்டன்சி ரொம்ப கம்மி இருக்கும். இந்த நான் வெஜிடேரியன் இது மாதிரி ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், ஐ திங்க் கிரிமினல்ஸ் ஆர் மேட். மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட இணைஞ்சிருக்கோம். இவர் நீங்கள் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. இவரால் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் இன்றைக்கி நம்ம ஊரில் நிம்மதியாக நைட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், த ப்ரைட் ஆஃப் இந்தியன் போலீஸ் ஜாங்கிட் சார் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ட் நைஸ் டு see you சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். அப்படியே கம்பீரமாக இருக்கிறீங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜாலியாக போயிட்டு இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். சர்வீஸ் இருக்கும்போது எப்படி இருந்தது அதோட நல்லா இருக்கு. ரியலி சார்? நல்லா இருக்கு. ஃபுல் ஆக்டிவா ஒரு மாதிரி நம்ம அதாவது பிரெயினும் பாடியும் எப்பவுமே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆக்டிவா இருக்கும். பட் அதை மிஸ் பண்ணல நீங்க? இப்போ அதே மாதிரி ஆக்டிவா இருக்கேன். இப்போ அதே தான் ஆக்டிவா இருக்கீங்க. ஓகே சார். உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருக்கும்? சரி, ரொட்டீன் நான் காலையில் 7:30 7 o'clock நான் கிளம்புறேன் வீட்டிலேருந்து. வெளியில் போயிடுவீங்க? வெளியே நான் ஜிம் போகிறேன். மெட்ராஸ் ரேஸ் கிளப் போகிறேன் கிண்டி. ஓ வாவ். 3 மணி நேரம் நான் அங்கே இருப்பேன். டெய்லி 7 to 10 நான் அங்கே இருப்பேன். ஓகே. ஃபஸ்ட்டு ரன்னிங் பண்ணுவேன். ஓகே. ரன்னிங் 35 minutes ரன்னிங், நான் ஸ்டாப் ரன்னிங். கொஞ்சம் வார்ம் அப் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரன்னிங். அதுக்கு பிறகு ஜிம் எக்ஸசைஸ் இருக்கும். அந்த ஜிம் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க நிறைய, அவங்கள்ட்ட பேசிட்டு எல்லாம் ஒரு 10:30 எங்கள் வீட்டுக்கு வரேன். அதுக்கு பிறகு தான் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஐ டூ த ஸ்டடி ரீடிங் த புக்ஸ். வாவ். என்ன மாதிரியான புக்ஸ் படிப்பீங்க? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புக்ஸ் நிறைய படிச்சிருக்கோம். புக்ஸ் ஓகே. புக்ஸ் படிப்போம். இதே மாதிரி சில இடத்துல அகாடமிக் லெக்சர்ஸ்க்கு அது மாதிரி போவேன். வா. ஆமாம். ஸோ ரொட்டீன் பேக்டாகவே தான் இருக்கும், எப்பவும் பிஸியாக தான் இருக்கும். நல்லா பேக்ட் இருக்கும். வெரி நைஸ் சார். எனக்கு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பையன், 2 பேரும். 2 பசங்க இருக்காங்க. ஆமாம். ஓகே. 2 பேருமே மேரீடு? அவங்க இண்டிபெண்டாக இருக்காங்க. ஓகே சார். நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அந்த நேரம் உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா சார் இதுக்கு முன்னாடி? ஆக்சுவலி நோ. அதுதான் ஒரு பெரிய வருத்தம். இந்த சர்வீஸில் இருக்கும்போது டைம் கிடைக்காது நமக்கு. ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்காது. அது ஒரு ரிக்ரெட் இருக்கும். நான் இப்போது சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சில பேர்கிட்ட பேசும்போது அதை சொல்லுவேன் எப்போவுமே. அந்த அந்த சர்வீஸில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணால் பத்தாது, இன்னும் ஒர்க் பண்ணோம் அது மாதிரி இருக்கும். பர்டிகுலர் போலீஸ் சர்வீஸில் ஓகே டே அண்ட் நைட் டைமிங் கிடையாது. ஸோ இன்னும் சர்வீஸில் நம்ம கொஞ்சம் லைஃப் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். ப்ரைவேட் லைஃபும் ப்ளஸ் ஒர்க் லைஃபும் ரெண்டில் பேலன்ஸ். அது பாசிபிளா? அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். ஒரு லிமிட் தாண்டி பாசிபிள் இல்லை. ஏன்னா போலீஸில் சப்போஸ் இருக்கும்போது திடீர்னு ஒரு லேண்டோட ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, உங்கள் பையன் சப்போஸ் குழந்தை சொல்லுவார் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போங்க, ஆனால் அங்கே லேண்டோட ப்ராப்ளம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இருக்க முடியாது. இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வேலை இருக்கும், அந்த விட்டுட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் உட்கார முடியாது. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் ஈவன் ஒரு பசங்களோட பர்த்டே கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை ஒரு மிஸ் பண்ணுவாங்க அவங்க, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அது ஒரு இருக்கு. பர்டிகுலர் போலீஸ் சர்வீஸில் இதெல்லாம் இருக்கும். பட் ட்ரை பண்ணோம் ஒரு மேக்ஸிமம் ஏதாவது பேலன்ஸ் பண்ண முடியுமா. போலீஸில் சில டிபார்ட்மெண்ட், சில நீங்கள் சப்போஸ் லாண்ட் ஆர்டரில் இருக்கீங்க, க்ரைமில் இருக்கீங்க, அப்போது அந்த ரொம்ப டிஃபிகல்ட். சில யூனிட்ஸ் அப்படி இருக்கும், அதில் டைம் கிடைக்கும், அதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சில டிபார்ட்மெண்ட் போலீஸ்லேயே ஒரு சில டிபார்ட்மெண்ட். பட் உங்கள் வீட்டில் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க உங்கள் மேலே? இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க எல்லாம் தெரியும் இந்த டிஃபிகல்ட் ஜாப் இருக்குது, நல்லா அட்ஜஸ்ட் ஆகி போயிருக்கிறோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பவர் இது எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் என்னைக்காவது உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? வைல் டீலிங் வித் கிரிமினல்ஸாக இருக்கட்டும், இல்லை கேசஸாக இருக்கட்டும். ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது லைஃப்பில். எனக்கு ஏடிஜி இருக்கும்போது நான் கமிஷனர் இருந்தேன். இங்கே சபர்பன் கமிஷனர், பொருநகர் கமிஷனர் இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு சைட் லைன் போஸ்ட்டில் போட்டாங்க. யாரோ போய் ஒரு அங்கே சீஃப் மினிஸ்டர் லெவல் வரைக்கும் ஒரு தப்பாக சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சைட் லைன் பண்ணி விட்டாங்க. ஓ.
தப்பாக சொல்கிறாங்க. யாரோ ஒரு ஜஸ்ட் ஒரு நமக்கு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆமாம் அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மாதிரி சில சமயம் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியாது சில சமயம். ஸோ என்ன வந்தது நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அதில். இதே மாதிரி ஒரு நீங்கள் சொன்னால் அந்த ஒரு இடத்துல நாங்கள் மாட்டிட்டோம். ஒரு க்ரௌடு ஃபேஸ் பண்ணிட்டு போனோம். திருநெல்வேலி எஸ்பி இருக்கும்போது கங்கை கொண்டான் பக்கத்தில் ஒரு தோரியூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே நாங்கள் ஒரு மாப் ஃபேஸ் பண்ணுறோம். எங்களை சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த கண்ட்ரி மேட் பாம்பு வீசுகிறாங்க. ஓ ஆமாம், நாட்டு வெடி. ஆமாம், நாட்டு வெடி வீசுகிறாங்க, கல் அதை வீசுகிறாங்க. இதெல்லாம் எங்கள்கிட்ட ஒரு துப்பாக்கி மட்டும் இருந்தது. ஒரு ஒரு மொத்தமாக நாங்கள் 15 பேர் தான் இருந்தோம். என் கூட ஒரு இன்ஸ்பெக்டரும் என்னுடைய ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ். அப்போ நாங்கள் சுட்டுட்டோம். அதில் 3 பேர் இறந்துட்டாங்க ஆன் த ஸ்பாட். அந்த 2 பேர் இன்ஜூர்டு. அதில் ஒரு ஜுடிஷியல் கமிஷன் செட்டப் ஆனது. அந்த ஒரு பெரிய லேண்ட் ஆர்டர் பெரிய கலவரான இஷ்யூ. அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருந்தது, ஃபயரிங் பண்ணலைன்னா நம்ம டெஃபினட்டாக நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. அதில் சரவுண்ட் ஆகிட்டோம் அதில். ஸோ அந்த ஒரு ஹெல்ப்னஸ் சுச்சுவேஷன், ஹெல்ப்னஸ் வேறு வழி இல்லை, ஃபயரிங் பண்ணி தான் ஆகணும். ஃபயரிங் பண்ணும்போது டெத் ஆகிறது. அந்த டெத்தை பார்த்தோம். அந்த டெத் மீன்ஸ் அந்த ஒரு பப்ளிக் ஃபயரிங் டெத். இன்னொரு என்கவுண்டர் டெத். என்கவுண்டரே பார்த்துருக்கோம், என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். என்கவுண்டர் டெத் வேறு. இதில் அன்ஃபார்ச்சுனேட். இதெல்லாம் அந்த அன்ஃபார்ச்சுனேட், பட் வேறு வழி இல்லை. அதான் ஹெல்ப்லெஸ். எஸ். ஓகே சார். சார் நீங்கள் நிறைய கிரிமினல்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. கிரிமினல்ஸ் பிறக்கிறாங்களா இல்லை உருவாக்கப்படுறாங்களா? சில பேர் சொல்கிறாங்க பார்ன் கிரிமினல்னு சொல்லுவாங்க. ஜீன்ஸில் கிரிமினல் மயம் இருக்கிற மாதிரி. அப்படியா? அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணல. ஏ மேன் பை ஜீன்ஸ் மேபி ஷார்ட் டெம்பர்டு இருக்கலாம். பட் எல்லா ஷார்ட் டெம்பர்டு கிரிமினல்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஷார்ட் டெம்பர் ஆகிட்டு திடீர்னு மர்டர் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு இருக்கலாம் ரியாக்ஷனில். ஆமாம், அது ரியாக்ஷன். பட் அந்த ஷார்ட் டெம்பரில் கிரிமினல் எப்படி ஆகுது, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், ஐ திங்க் கிரிமினல்ஸ் ஆர் மேட். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் த கிரிமினல்ஸ்? அது சில சமயம் நம்ம போலீஸ் ஆக்ஷன் கூட கம்மியாக இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். சில சமயம் நமக்கு போலீஸ் ஆக்ஷன் ஒரு சஃபிஷியண்ட்டாக இல்லாத இருக்கலாம். இல்லாட்டி சில சட்ட பிரகாரம் நாங்கள் அவ்வளோதான் நடவடிக்கை எடுக்க முடியும். நாங்கள் ஒரு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் தான் பண்ண முடியும். அதுக்கு பிறகு ஒரு தூக்கு தண்டனை நாங்கள் கொடுக்க முடியாது. அது ஜுடிஷியல் பெரிய ப்ராசஸ் இருக்கும். ஐ ஃபீல் இட் இஸ் மேட். இட்ஸ் நாட் எ பார்ன் கிரிமினல். நோபடி இஸ் பார்ன் கிரிமினல். ஒரு எங்கள் உலகத்தில் வரும்போது எல்லோரும் ஒரு நல்ல மனுஷன் வராங்க. சில பேருக்கு ஒரு டெம்பர் கொஞ்சம் பை நேச்சர் ஷார்ட் டெம்பர் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கலாம், இந்த மாதிரி. பட் சர்க்கம்ஸ்டான்சஸ், நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் கரெக்டாக டீல் பண்ணணும். இதே மாதிரி ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் பண்ணிட்டான்னா திடீர்னு அவருக்கு திருப்பி அவர் ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரிமினல் அப்படி சொல்லிட்டு நம்ம அவர் திருப்பி கிரிமினல் பிராண்ட் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணமாக நான் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அது சேர்ந்த ஒரு சவுத் ஏற்காடு மாவட்டம் நான் எஸ்பி இருந்தாங்க. ஒரு பையன் அவருக்கு ஒரு இதில் ஏதோ சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஏதோ செலெக்ஷன் ஆனது. அங்கே ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தாங்க, அவர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குன்னு ரிஜெக்ட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இருக்குன்ட்டு. இல்லை, அவருக்கு தெரியும். அவர் வந்துட்டு சொன்னார், சார் ஃபால்ஸ் கேஸ் எனக்கு. அது மாதிரி என்ன கேஸ்ன்னு பார்த்தா சேதியாத்தோ போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கேஸ் இருந்தது, எஃப்ஐஆர் இருந்தது. அது எஃப்ஐஆர் என்னன்னு பார்த்தா 200 பேர் மேலே எஃப்ஐஆர். அந்த மாதிரி ஜாதி கலவரம் வந்து நடக்கும். அந்த டைமில் நிறைய கலவரம் நடக்கும். அந்த 85ல் நீங்கள் அதை 90 85 to 90 அந்த டைமில் நிறைய கலவரம் நடக்கும். அந்த கலவரில் ஊரில் இருக்கிறது எல்லாம் ஓட்டர் லிஸ்ட் பார்த்து எல்லோரும் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் இருக்குது, அதுக்காக பாவம் இவருக்கு சர்வீஸ் கிடைக்கிறது. அந்த கேஸ் சப்போஸ் நாங்கள் அப்படியே பெண்டிங் வச்சுட்டோன்னா 10 வருஷம் 15 வருஷம் அவருக்கு கேஸ் பெண்டிங் இருக்கும். 15 வருஷம் அதுக்கு பிறகு அவர் ஏஜ் இருக்காது, எந்த கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்காது. நான் அப்படியே எழுதி கொடுத்துருக்கேன். ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் இன் அப்பாயிண்டிங் ஹிம். என்ஓசி போட்டு நான் அனுப்பிட்டேன். அவர் சிஆர்பிஎஃப்ல போய்ட்டு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் அப்புறம் வந்து என்னை பார்த்தார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? அது பண்ணலாம். அதில் அது சும்மா எஃப்ஐஆர் இருக்கனால யாருக்கு நம்ம இப்போ நான் ஆக்சுவலாக நான் ஓப்பனாக நாங்கள் டிஜி கான்ஃபரன்ஸ் நான் சொன்னேன். நாங்கள் இந்த எஃப்ஐஆர் இருக்கிறதுனால யாருக்கு ஒரு கிரிமினல் கேஸஸ் பெண்டிங்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதீங்க, அவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணாதீங்க. எஃப்ஐஆர் யார் மேலே போடலாம், யாரோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் போட்டிங்க, அதுக்காக அவர் கிரிமினல்னு சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள், பொலிட்டிஷியன் சொல்கிறாங்க, பொலிட்டிஷியன் மேலே எவ்வளோ கிரிமினல் கேஸ் இருக்குது, எல்லா கிரிமினல் பொலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சும்மா எஃப்ஐஆர் இருக்கிறதுனால யாருக்கு கிரிமினல் சொல்லக்கூடாது. யார் இருந்தால் பரவாயில்ல. எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட், அப்போ சார்ஜ் ஷீட்டு பிறகு தண்டனை இருந்தால் தான் நம்ம இது சொல்லணும். அக்யூஸ்டுன்னு எப்போ சொல்லுவோம்? அக்யூஸ் நம்ம ஒரு சார்ஜ் எஃப்ஐஆர் போட்ட உடனே அக்யூஸ். ஸோ சார்ஜ் ஷீட் போட்டால் இஸ் அக்யூஸ்ட். எஃப்ஐஆர் போட்ட உடனே இஸ் அக்யூஸ்ட். சார்ஜ் ஷீட் போட்டால் கூட அக்யூஸ் கண்டினியூ ஆகும்.
பட் அக்விட்டல் ஆர் கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா கன்விக்ஷன் ஆனால் அப்போ ஒரு நீங்கள் ஈவன் கிரிமினல் கூட சொன்னான் ஏன்னா அது கன்விக்ட் இஸ் அ கன்விக்ட் மீன்ஸ் ஒரு இந்த கொலோக்கியல் லாங்குவேஜ் நம்ம கிரிமினல்ஸ் கூட சொல்லலாம். பட் தண்டனை இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா எஃப்ஐஆர் வச்சுட்டு ஒரு இது போடுறதுக்கு நம்ம இது கிரிமினல் சொல்லக்கூடாது யாருக்கு. சரி, நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்டர் நடக்கிற இடத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்தால் அதை மர்டர் பண்ணுறவங்க வந்து சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களா தான் இருப்பாங்க, சென்னையில் இருக்கவங்க மர்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் தகராறோடய நிற்கும், இல்லை கை கால் உடைக்கிறதோட இருக்குன்றாங்க. அது உண்மையா அந்த சைக்காலஜி? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எங்கே இப்போ நடக்கிறது மர்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சென்னை லோக்கல் சென்னை அதே அக்யூஸ் கூட இருக்கலாம். சில பேர் எங்கேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த சவுத் சைடில் ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது, அது இருக்குது. நிறைய ஒரு எவரேஜ் நீங்கள் எஃப்ஐஆர் கணக்கு பார்த்தா டெஃபினட்டாக இருக்கலாம். ஒரு சில பேர் பர்டிகுலர்லி சில குரூப் இந்த மாதிரி இருக்கும். அதான் தான் நான் சொல்கிறேன், சில குரூப் அந்த மாதிரி கொஞ்சம் வயலண்ட் குரூப் அதிகமாக இருக்கும். இப்போ சவுத்தில் நான் என்னுடைய சர்வீஸ் 11 வருஷம் சர்வீஸ் என்னுடைய சவுத்தில். நான் ஏஎஸ்பி தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலியில் மேலே இருந்தேன். நான் இங்கே பார்த்துருக்கோம், ரொம்ப நல்ல மக்கள், அங்கே ரொம்ப பாசமாக மக்கள் இருப்பாங்க. பட் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப டெம்பரேட், ஒரு டெம்பர் அது ஒரு ஆயிடுச்சுன்னா உடனே இந்த மர்டர் நடக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மர்டர்ஸ், கவுண்டர் மர்டர்ஸ் அது மாதிரி இது இருக்கும். இது மாதிரி ஒரு சில அந்த டைமில் அங்கே இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி, படிப்பு ரொம்ப கம்மி. அந்த டைமில் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு யூத் யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபோர்ஸஸ் இருந்தது. கம்யூனல் கிளாஸஸ் ஏன் நடந்தது 95, 97, 98 அந்த டைமில் ஏன் கம்யூனல் ஜாதி கலவரம் அங்கேயே அதிகமாக நடக்கிறது இங்கே சவுத்தில்? பிகாஸ் அந்த பசங்களை என்ன ஆமாம், படிப்பு ரொம்ப கம்மி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஜாதி பற்றி ஒரு ஃபீலிங் ரொம்ப அதிகம். ஸோ அங்கே போய்ட்டு ஈஸியாக ஒரு சப்போஸ் நல்லா படிப்பு அந்த நல்லா வேலை கிடச்சிச்சின்னா அதுக்கு பிறகு இந்த ஜாதி ஃபீலிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் பண்ணும் அது மாதிரி வராது. அதே சவுத்தில் நீங்கள் இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்தா அங்கே நிறைய ஐடி ஃபீல்டு கம்பெனிஸ் இருக்கு, நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அங்கே இந்த பசங்களை எங்கெங்கே போய் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ அவ்வளோ வயலன்ஸ், அது பழைய வயலன்ஸ் இப்போ இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த சோசியல் ரீசன்ஸ் இருக்கும், சோசியல் எக்கனாமிக் அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும், சில அது இருக்கும். ஓகே சார், ஒரு சில மர்டர்ஸ் இப்போ நாங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடிய ஒரு மர்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் அந்த கல்யாணத்துக்காக ஒரு லவ்வுக்காக அந்த பொண்ணை வந்து கொண்டுடுறான், இந்த மாதிரியான ஒரு மர்டர். அதாவது இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆன ஒரு தாய் அந்த குழந்தைய தூக்கி குப்பை தொட்டு போட்டு கொண்டுடுறாங்க. இந்த மாதிரி மர்டர்ஸ் நடக்குது, அவங்க மைண்டில் என்ன சார் ஓடும்? அது அவங்களோட சைக்காலஜி ரீசன் சொல்லலாம். சைக்காலஜிக்கலி தே ஆர் வெரி வீக். சில நான் சொன்ன பர்சன் அவங்க சைக்காலஜிக்கலி ரொம்ப வீக்காக இருக்கும். சைக்காலஜி இந்த சென்ஸ் தட்டு அவங்க ப்ரெஷர் தாங்க முடியல, ஏதோ ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷர் தாங்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை, ரொம்ப வீக். அந்த ஏதாவது மைண்டில் ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணுறது, உடனே மைண்டில் வந்துச்சு இவங்க ஒரு கல்யாணம் தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே போய் கட் பண்ணுறது. இது சைக்காலஜிக்கலி இதெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனல் கிரிமினல் சொல்ல முடியாது. தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ். பட் அது சைக்காலஜிக்கு சம் ரீசன்ஸ், அந்த ரீசனில் ஒரு ஸ்பான்டேனியஸ் அவங்க ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் அது ரொம்ப ஓவராக இருக்கும். அது பாருங்கள், சில சமயம் ஒரு வீட்டில் ஒரு சின்ன தகராறில் ஒரு ஹஸ்பண்ட் போய் ஒய்ஃப்க்கு மர்டர் பண்ணுறாங்க. அந்த வீக் அவங்க கேரக்டர் ரொம்ப வீக் இருக்கும். வீக் இன் த சென்ஸ் தட் அவர் ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு தாங்கிறதுக்கு ஒரு சில ப்ரெஷர் வந்தால் தாங்கலாம். சில பேர் ப்ரெஷர் தாங்கிட்டு ரொம்ப மெதுவாக இருப்பாங்க, சில பேர் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து நான் வந்து மர்டர் பண்ணியிருக்கேன், நான் வந்து பெரிய ஒரு ஆள், நான் ஒரு 7 மர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபிளோடே இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க, ஒரு பந்தாவாக காட்டிக்கிட்டு அந்த மாதிரி. ஒரு சில பேர் அந்த மர்டர் பண்ணது கூட தெரியாமல் அவங்க வெளியில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருப்பாங்க, ஒரு மாதிரி மறைஞ்ச சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது? இதுக்கு ஒரு ஆள் மர்டர் ஆன பிறகு ஜெயில் போயிட்டான் ஒரு தடவை, 2வது தடவை, 3வது தடவை அப்படி ஜெயில் போயிட்டு அப்போ என்ன ஒரு பெரிய ரவுடி, திருநெல்வேலியில் ஒரு சில குரூப் ரவுடி நான் பார்த்துருக்கேன், ஜெயிலில் இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லாரன்ஸ் பிஸ்னோய் ஒரு கேங் இருக்குது. அது பிஸ்னோய் எப்போவுமே ஜெயிலில் இருப்பாங்க, வெளியே வர மாட்டார், பெயிலே அப்ளை பண்ண மாட்டார். அவர் திருநெல்வேலி நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சில குரூப்ஸ் உள்ளே இருக்கிறாங்க, சேஃபு உள்ளே அதை டியூட்டர் பண்ணிவிட்டு, சில பேர் டியூட்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அனுப்புவாங்க, அங்கே போய் மர்டர் பண்ணிவிட்டு அப்படி பண்ணின்னு வந்திருக்கேன். அப்போ உள்ளே இருக்கும்போது நீங்கள் இன்னுமே நீங்கள் யூ கேனாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் தெம். நீங்கள் கேஸில் அவங்க கொண்டு வர முடியாது, இவங்க சொல்லி தான் மர்டர் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள்
ஜெயிலில் உள்ள இருந்தார், அவ்வளோதான். எலிபி ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ஒரு எலிபி இருக்கும். அந்த எலிபி ஒரு இது எலிபிக்காக அவங்க நீங்கள் இன்வால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில பேர் அந்த ஒரு 2-3-4 கேஸில் போயிட்டான்னா அப்போ வந்தால் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சில அவங்க என்ன ஒரு அதை ஓப்பனாக சொல்கிறதுக்கு எஸ் அவ்வளோ மர்டர் பண்ணிக்கோங்க, நீங்கள் சொல்கிறது அது கேட்டகரி. அந்த ஒரு நிறைய ஒரு பெரிய ரவுடி அவங்க சொல்கிறதுக்கு எஸ் பெரிய ரவுடி, அந்த ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணோம், ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணோம். அந்த மாதிரி ரவுடிக்கு போலீஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்ட மாட்டாங்களா சார்? என்ன காட்ட முடியும்? அவங்க அவர் குண்டாத்தில் இருந்தார், டாடா கேஸ் போட்டாங்க. டாடா கேஸ் குண்டாத்தில் 1 இயரில் வெளியே வந்துடுவார். டாடா கேஸில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் அவர் உள்ளே தான் இருந்தார். என்ன பண்ணுங்க, அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஆனால் அந்த கேஸ் திருப்பி அக்விட்டல் ஆகிடுச்சு. நான் சொன்னேன், அவங்க ஒரு 40th அக்யூஸ் விட்னஸ் போய் ஒரு சாட்சி சரியாக சொல்லலை, அது கேஸ். அடுத்த நாள் அவர் தலைப்பட்டு வெளியே வந்துட்டு 2 நாள் கழிச்சு அவருக்கு மர்டர் ஆயிடுச்சு. இதுதான். ஆனால் ஆப்போசிட் அவர் இறந்துட்டார். அவர் இருந்தார், ஆப்போசிட் குரூப் அவர் மர்டர் பண்ணிட்டார். இதுதான் நடக்குது. அந்த மாதிரி டைமில் போலீஸ் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? இல்லை, போலீஸ் இப்போ எப்படி பண்ண முடியாது? அந்த அவங்க நீங்கள் அவரோட வீடியோ நீங்கள் பார்த்தா, என்கிட்ட வீடியோ இருக்காது, எப்படி அந்த ஒரு பாம்ஸ் அதை பிளாஸ்ட் பண்ணும்போது அந்த கார் அப்படி ஒரு பாம் அப்படி பிளாஸ்ட் பண்ணும்போது 3 பேர் உட்காந்துருந்தாங்க காரில். 3 பேர் அப்படி ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு பாடியா 4 பாடி 3 பாடியான்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய இம்பேக்ட். அந்த நாட்டு வெடி இல்லை, அந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணார். கார் அப்படியே பீஸ் ஆகிடுச்சு கார் அப்படி. இதுதான் வெஞ்சியஸ், அந்த வெஞ்சியஸில் இது பண்ணுறது. அது என்ன, அவர் வழியே வரலன்னா மர்டர் நடந்திருக்காது, வழியை வந்தது கேஸ் அக்விட்டது. இப்போ கேஸ் கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவரை தப்பிச்சு வரா, கேஸ் அக்விட்டல் ஆகி வழியை வந்தவொடனே மர்டர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேஸ்லலாம் போலீஸ் ஒரு பாதுகாப்பு, ஆனால் போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல, அது அந்த சேஃபாக இருப்பாங்களா போலீஸ்? போலீஸ் நீங்கள் பார்த்தா தமிழ்நாடுல, அட்லீஸ்ட் தமிழ்நாடு நான் சொல்கிறேன், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஜம்மு காஷ்மீர், நான் தமிழ்நாடு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு போலீஸ்க்கு நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால நமக்கு ஒரு பெரிய த்ரெட் இருக்கும், அந்த மாதிரி இல்லை, கிடையாது. போலீஸ் மேலே அட்டாக் நடந்தது உண்மை. என்ன அட்டாக் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சப்போஸ் சில ஒரு போலீஸ் ஒரு தனியாக போகும்போது, ஒரு டியூட்டியில் போகும்போது சில அட்டாக் நடக்குது, அது மாதிரி நடந்துருக்குது. ஒரு உதாரணமாக நான் கடலூர் எஸ்பி, சவுத்தர்காட்டில் எஸ்பி இருக்கும்போது ஒரு சுப்பிரமணியம் கான்ஸ்டபிள், அவர் ஒரு வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது போகிறாரு, அவருக்கு கை அப்படி கட் பண்ணிட்டார் அவர் அக்யூஸ். இதே மாதிரி தூத்துக்குடியில் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்மில் ஒரு வாரண்ட்டுக்காக ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, அங்கே ஒரு நாட்டு வேடு போட்டு அவரை மர்டர் பண்ணிட்டாங்க போலீஸ்க்கு. இந்த மாதிரி நடந்தது, சில அட்டாக் நடக்குது. பட்டு அந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால ஒரு பர்டிகுலர் அந்த ஆஃபீஸர் டார்கெட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நடக்கிறதில்ல. அந்த மாதிரி நாட் மச் இன் தமிழ்நாடு. தட் வே தமிழ்நாடு இட் இஸ் நாட் ஸோ. பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சில ஒரு ஐசோலேட்டட் சில இன்சிடென்ட் நடக்குது, அட்டாக் ஆன் போலீஸ் நடக்குது. சார், இப்போ நம்ம சில ப்ரூச்சுவல் மர்டர்லாம் நம்ம பார்த்துக்குறோம். ஃபேஸில் வெட்டி, இல்லைன்னா ஒரு 16 வெட்டு 20 வெட்டு அப்படி உடம்புல வெட்டி. ஸோ இது மாதிரியான அந்த மர்டர்ஸ் நடக்குது சார். வாட் மேக்ஸ் அ பர்சன் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் ப்ரூச்சுவல் மர்டர்? கேப்பபிள் நீங்கள் சொல்லாதீங்க. கேப்பபிள் இஸ் மேன் ஹூ இஸ் கேப்பபிள். ஒன்ஸ் யூ கட் எ பர்சன் யூ கேன் கீப் கட்டிங், அதெல்லாம். பட் அது ஏன் அந்த வை இட் இஸ் மேன் இஸ் ப்ராம்ப்டட் டு டூ திஸ் டைப் ஆஃப், வாட் மோட்டிவேட்ஸ் மேன் டு டூ திஸ் டைப் ஆஃப் திங், அது நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் தான் வெஞ்சியஸ், உள்ளே இருக்கிறது வெஞ்சியஸ். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அந்த ஒரு எப்போவுமே அந்த சின்ன வயதில் பசங்கள் இருக்கும், அவங்க முன்னாடி நீங்கள் அந்த இது பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. அனிமல் ஒரு ஆடு இருக்கு, ஒரு போய் ஆடு ஒரு கட் பண்ணுறீங்க. அவங்க சின்ன பசங்களை முன்னாடி நீங்கள் பண்ணீங்க, ஒரு சின்ன வயதில் பசங்களை பார்த்தா அவங்க மெதுவாக அவங்க மைண்டில் இந்த மாதிரி ஒரு வயலண்ட் டெண்டன்சி அவர் கிரியேட் ஆகிறது. நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம் நாங்குநேரியில். அப்போ சினிமாவும் அப்படி தானே இருக்குது? படம் சினிமாவும் அப்படி தானே இருக்குது? அதுதான் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வயதில் பார்க்குறதுக்கு அப்படியே டெண்டன்சி மைண்டில் அப்படி செட் ஆகுது. என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ் டு ஆல் பேரண்ட்ஸ், சின்ன வயதில் இருக்க குழந்தை முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனிமல் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கோயில் கோடையில் போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, அந்த சின்ன பசங்களுக்கு வந்து தள்ளி இருக்கணும். அது இந்த மாதிரி வயலன்ஸ் பார்த்த பிறகு அவங்க வயலண்ட் டெண்டன்சி அதிகமாக வரும். சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் நாங்குநேரி நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்குநேரியில் சில கோவில் கோடை நீங்கள் நடக்க பார்த்தா
அந்த கோயில் கோட்டையில் இது மாதிரி ஒரு கட் பண்ணுறத ஒரு ஆடு மாடு இதில் கட் பண்ணுறது நீங்கள் பார்த்தா அந்த பார்த்த பிறகு அங்கே ஒரு 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 டெண்டன்சி நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக அங்கே பசங்களுக்கு மைண்டில் எந்த மாதிரி ஒரு வைலண்ட் டெண்டன்சி ஒரு க்ரியேட் ஆகுது. ஒரு சில பேர் இருக்காங்க, சில ஒரு வெஜிடேரியன் கம்யூனிட்டி இருக்காங்க. நான் இதை தயவுசெய்து இது மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஏதாவது ஒரு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் மேலே கமெண்ட் பண்ணுறது மாதிரி இல்லை. சில வெஜிடேரியன் கம்யூனிட்டிஸ் இருக்கும். அந்த வெஜிடேரியன் கம்யூனிட்டிஸ் நீங்கள் பார்த்தா அந்த மர்டரும் இது மாதிரி ஒரு இது டெண்டன்சி ரொம்ப கம்மி இருக்கும், ரொம்ப கம்மி இருக்கும். ஆனால் அந்த நான் வெஜிடேரியன் இது மாதிரி ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும் அது. ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அது தான் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணல, பட் இது என்னோடய ஃபீலிங். ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் அதை ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். வெஜிடேரியன் பியோர் வெஜிடேரியன் நீங்கள் ஒரு சொசைட்டி நீங்கள் பார்த்துங்க, அவங்க இது மர்டர் கேஸ் எஃப்ஐஆர் அவங்க மேலே இருக்காது. எஸ். ஸோ இது ஒரு பேரண்ட்ஸ் அவங்க பார்க்கணும். ஒரு சின்ன பிள்ளைகள் அவங்க நீங்கள் அப்படியே ஒரு கோவில் கோடை இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண வயலன்ஸ்க்கு ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது சின்ன வயசில். அண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் நார்த் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டுவர்ட்ஸ் சென்னை நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் வந்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது அந்த கத்தியை கீழே கிழிச்சிட்டே போகிறது, இல்லை ஒரு ரவுடிசம் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தோடு போடுவோம், வீடியோவும் எடுக்கிறாங்க. அதை வந்து அவங்க வாண்டடாக வீடியோ எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான அதாவது ஃபியூச்சர் கிரைம் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது அந்த சோசியல் மீடியா இருக்குது பாருங்கள், அந்த இன்ஸ்டாகிராம் அந்த ரீல் இதை பார்த்த ஒரு பசங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக். குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் நான் பார்த்துருக்கேன். அந்த பசங்கள் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப இன்வால்வாக இருக்காங்க. அந்த பார்த்த உடனே அவங்க ஹீரோ யாரும் அந்த மாதிரி பண்ணுறது அவங்க தான் ஹீரோ. இப்போ நல்லா படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் டாப் பண்ண அவங்க ஹீரோ கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஏர்வால் வச்சுட்டு இதை கட் பண்ணுறோம் அதுதான் அவங்க ஹீரோ. இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு மைண்டில் வருது. இது வரக்கூடாது. இதுக்காக நம்ம கண்டினியூஸாக கேம்பெயின் இருக்கணும். நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு கவுன்சில் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபீலிங்கில் போகக்கூடாது. ட்ரக்ஸ் இருக்குது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நேற்று 20 கோடிக்கு ட்ரக்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஆமாம், இது பண்ணுறாங்க. அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரக்ஸும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறதுக்கு இது ஒரு பசங்களுக்கு ஒரு மிஸ்கைடன்ஸ் இது மாதிரி கிடைக்கிறது. இது மிஸ்கைடன்ஸ்க்காக இது நம்ம கவுன்சிலிங் நடக்கணும். ஸ்கூல்ஸில் சின்ன வயதுலேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்கைடன்ஸ் வரும், நீங்கள் இதில் விக்டிம் ஆகக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நம்ம ஸ்கூல்ஸ் லைஃப்லேருந்து சொல்லணும். அவங்க அம்மா அப்பா அவங்க வீட்டில் சொல்லணும். பசங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஸ்கூல் அனுப்பணும். சார், இப்போது நீங்கள் பல வருடங்கள் கழித்து இப்போ வந்து ஒரு புது பரிமாணம் மாதிரி தெரியுது. உங்களை படத்தில் பார்த்தோம், ஜனநாயகன் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அப்ரோச்லாம் படத்துக்கு பண்ணியிருக்காங்களா சார்? இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட இந்த ஒர்க்கில் ஒரு மூவி நீங்கள் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீரன். அது எங்களோட ஒர்க்கில் அந்த டைம் நான் சர்வீஸில் இருந்தேன், நான் ஆக்ட் பண்ணல. ஆனால் என் கூட இருக்கிறத ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பர்டென்ட் தனுஞ்சலியன் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவர் பர்மிஷன் கேட்டார். நான் சொன்னேன் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். அவர் ஆக்ட் பண்ணார். அதே தனுஞ்சலியன் சேம் அவர் மூவியில் இருந்தார், அதே ஆள் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் நாங்கள் எல்லாம் சர்வீஸில் இருந்தோம், அந்த தான் ஆக்ட் பண்ணல. நான் ஜனநாயகோட டைரக்டர் மிஸ்டர் வினோத் வினோத் அவர் தான் அந்த தீரனோட டைரக்டர். அவர் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்களா? சரி, நீங்கள் சொன்னால் நான் ஆக்டிங் பண்ணுறேன், எனக்கு என்ன இருக்குது. ஸோ அது போனோம், ஆக்டிங் பண்ணேன். நான் விஜய் சார் மீட் பண்ணிங்களா? இல்லை, அந்த ஆக்டிங்கில் விஜய் சார் கூட மீட் பண்ணேன். ஓகே சார். அண்ட் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இன்னும் நான் போகல, இன்னும் போக வாய்ப்பு நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஓகே, பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நல்ல ரோலாக இருந்தால் நடிப்பீங்களா சார்? லைக் போலீஸ் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி? ஒன்லி போலீஸ் அண்ட் அந்த ஒரு நல்ல போலீஸ் கேரக்டர் இருக்கணும், வி கேன் ஆக்ட். ஓகே சார், ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது ஆட்சி மக்கள் ஓட் பண்ணாங்க, மக்கள் ஓட்டுட்டு ஆட்சி மாற்றி விட்டாங்க, அந்த மாற்றி விட்டாங்க அதில். எஸ், ஓகே. உங்களுடைய ஒப்பீனியன் இது வந்து ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? ஒரு சர்ப்ரைஸாக இருக்கா? யாரும் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. இது ஒரு டெஃபினெட்லி இட் இஸ் சர்ப்ரைஸ். எஸ் சார். இப்போ வந்து சமீபத்தில் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்க்குள்ளே, அதாவது போலீஸ்க்குள்ளே ஒரு லஞ்ச ஒழிப்பு விங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட் கமிஷனரை வச்சு. ஸோ அதை எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது போலீஸ்க்குள்ளே லஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் எ வெரி குட் ஐடியா. இவர் கமிஷனர் மிஸ்டர் அமல்ராஜ், சென்னை கமிஷனர் அமல்ராஜ், அவர் ரொம்ப ஹானஸ்ட் ஆஃபீஸர். ஆரம்பத்தில் எனக்கு தெரியும், அவர் சின்ன வயதுலேருந்து சர்வீஸ் என் கூட பண்ணியிருக்காரு, அவர் தெரியும். அவர் ஆரம்பத்தில் ரொம்ப ஹானஸ்ட்.
அவருக்கு அது கரப்ஷன் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டி போலீஸில் கம்ப்ளீட்டாக ஒரு ஆனஸ்டி இருக்கணும், கரப்ஷன் இருக்கக்கூடாது. இது ஒரு நல்ல ஐடியா. இட்ஸ் வெரி குட். அண்ட் அவர் தான் வேணும்னு கமிஷனராக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சார், லைக் செலக்டடாக கூப்பிட்டு வந்து அமல்ராஜ் சார் ஒருத்தர். ஸோ ஐ திங்க் அவர் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டை, ஐ மீன் சிட்டி, சென்னை மாதிரி ஒரு சிட்டியை வந்து ஈஸியாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா? இஸ் a very fit person for this city. ஓகே சார். சிங்கப்பெண் அதிரடிப்படை, ஸோ அதை பற்றி என்ன உங்களுடைய ஒப்பீனியன்? சிங்கப்பெண் அதிரடிப்படை ஃபார் உமன் சேஃப்டி. ஆமாம், உமன் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உமன் சேஃப்டி ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட்டோட இந்த ஆக்ஷன் நான் பாராட்டுறேன். அந்த உமன் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடக்கிறது. ஸோ ஸ்கூலில் பார்த்தா, ஒர்க் பிளேஸில் பார்த்தா, வேலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஈவன் ஒரு சாதாரண நீங்கள் ஒரு பேசஞ்சர்ஸ் அதை போகிறாங்க, அதில் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டோட நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். இது ஒரு ரொம்ப போல்ட் டிசிஷன், நல்ல ஐடியா. தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு டிஜிபியாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல சார், அது என்ன ஒரு ஃபீல்? தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு டிஜிபியாக இருக்கிறோன்னா என்னென்ன விஷயங்கள் லைஃப் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்? இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லைஃப். எல்லோரும் கிடைக்காது, எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஈஸியாக டிஃபிகல்ட் இருக்கலாம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பெரிய விஷயம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். மக்களுக்கு லைக் அமல்ராஜ் இப்போது கரப்ஷன் ஃப்ரீ சிட்டி, கரப்ஷன் ஃப்ரீ பண்ணணும். இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணணும், மக்களுக்கு சேவைக்காக யூஸ் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நமக்கு சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ரொம்ப அதிகமாக சேலஞ்ச் இருக்கும், டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக, அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இப்போது டியூட்டிக்கு புதுசாக ஜாயின் பண்ணவங்களா இருப்பாங்க, இல்லைனா வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க, சில ரொம்ப டியூட்டி ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லிக்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நீங்கள் டேக்கிள் பண்ணி ஹேண்டில் பண்ண ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும், ஸோ அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? ஒரு கத்தி இருக்கும் பாருங்க. ஓகே. ஒரு கத்தி இந்த ஒரு டாக்டர் கையில் கிடச்சாச்சுன்னா டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு லைஃப் சேவ் பண்ணிடுவாங்க. இதே கத்தி ஒரு ரவுடி கையில் கிடச்சாச்சுன்னா ஒரு ஆளுக்கு மர்டர் பண்ணிடுவாங்க, லைஃப் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இது பவர், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டாக்டர் அண்ட் போலீஸ், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது? டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு பேஷண்ட் இருக்கார், டாக்டர் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா பேஷண்ட்டோட லைஃப் போயிடும். இதே மாதிரி போலீஸ் டெஃபினட்டாக அந்த போலீஸ் யார் அந்த ஒரு டிஸ்கிரேஷன், போலீஸ் சர்வீஸ்னால் டிஸ்கிரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எஃப்ஐஆர் போடலாமா போடக்கூடாது, இது டிஸ்கஷன் இல்லை, சட்ட பிரகாரம் கட்டாயம் போட்டு தான் ஆகணும், க்ரைம் இருந்திருக்காது. பட் சில சமயம் போலீஸ் அதை டிலே பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி குற்றவாளி உண்மையான குற்றம் பண்ணியிருக்காரு, அந்த குற்றம் கட்டாயம் வந்துட்டு ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்துடணும். மக்கள் இங்கே வர்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கம்ப்ளைண்டோட வர்றாங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு பெட்டிஷன் ஸ்டேஷன் யாரும் வாங்கலை, பெட்டிஷன் வாங்காமல் நீங்கள் அவர் திருப்பி அனுப்பிட்டானா, இல்லாட்டி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டானா, அதில் ஒரு பாதி எஃபெக்ட் போயிடும். நடவடிக்கை கரெக்டாக இருக்கணும், டைமில் இருக்கணும், இம்மிடியேட்டாக இருக்கணும், டைமில் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ரெண்டு விஷயம். ரெண்டாவது ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கணும். நமக்கு சபார்டினேட்ஸ் இருங்க, அவங்க ஹெல்ப் பண்ணணும், வெல்ஃபேர் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். மக்கள் நமக்கு ஹெல்ப்புக்காக யார் வர்றாங்க, அவங்க எதிர்பார்க்கணும், ஓ இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கணும். இந்த டெண்டன்சி இருந்தால் தான் நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு இது இருக்கும், நமக்கு திருப்தி இருக்கும். ரிட்டையர் ஆன பிறகு நமக்கு திருப்தியோட லைஃப் நம்ம இது பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் நான் இந்த சொல்கிறேன், போலீஸில் டைம் அதிகமாக கிடைக்காது, சமயம் கிடைக்காது. ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம பர்சனல் ஒர்க்கு, நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம், உடம்பு பார்க்கணும், இந்த டைம் கிடைக்காது. ஸோ இது நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பாடணும். கட்டாயம் நமக்கு பர்சனல் லைஃப்பும் ஒர்க் லைஃப்பில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம பிள்ளைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க ஸ்கூல் எல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க பிளான் பண்ணோம், அவங்க என்ன ஸ்கூல் படிப்பு பண்ணால் நல்லாயிருக்கும். சில டீச்சர்ஸ் சில அவங்ககிட்ட பேசிவிட்டு அந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு நல்லா கொண்டு போகணும். ஃப்யூச்சரில் நமக்கு இது கிடைக்கும், அந்த நமக்கு ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நமக்கு பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆனால் தான் நமக்கு ஹாப்பினஸ் நல்லாயிருக்கும் லைஃப்பில். ஸோ லாங் டேர்மில் நம்ம நினச்சிட்டு இந்த மாதிரி போகணும். ஓகே, லாஸ்ட் கொஷின் சார், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக சமாளிக்கிறது? நீங்கள் எப்படி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் சமாளிச்சிருக்கீங்க? பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வரும். காரணம் என்ன, பொலிட்டிக்கல் அவங்க மக்களோட லீடர்ஸ். ஸோ மக்கள் போய் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க. அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வர்றதுக்கே அது ஒன்றும் தப்பு கிடையாது, வரட்டும். பட் அந்த வச்சுட்டு நம்ம தப்பு செய்யக்கூடாது.
நம்மகிட்ட நிறைய ஃபோன் வரும். நான் இங்கே கமிஷனர் இருக்கும்போது நிறைய இது மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது இருக்குது. பட் அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பொலிட்டிஷியன்ஸு நமக்கு ப்ராப்பராக சொல்லிட்டாங்கன்னா இல்லை இது கரெக்ட் இல்லை, இது செய்ய முடியாது. அப்போது நம்ம அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடாது, செய்ய முடியாதுன்னு சொல்லிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு இது மாதிரி இருக்கும். எனக்கு நாங்கள் ஒரு சில இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த சில சமயம் ஒரு பொலிட்டிக்கலி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சைட்லைன் போஸ்ட்டில் போடுவாங்க. சரி போட்டால் பரவாயில்ல, போக வேண்டியிருக்கோம், அதில் என்ன தப்பு. பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பயந்துட்டேன்னா அதே சம்பளம் கிடைக்கிறது, அதே ரேங்க் இருக்கும். அதுக்காக நம்ம பயந்து தப்பு பண்ணக்கூடாது. இப்போ யாருக்கே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இது தப்பு செய்யக்கூடாது. தமிழ்நாடு அப்படி பார்த்தா நிறைய ஸ்டேட் பார்த்தா தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு நல்லா இருக்குது. இதில் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அதிகமாக ஒன்றும் இந்த ப்ராப்ளம் இல்லை. இது லாட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். போலீஸ்க்கு ஒரு நல்ல இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, ஒர்க் செய்கிறதுக்கு நல்லா இது இருக்குது, நல்லா இருக்குது, அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. ஓகே சார், சூப்பர் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக, எங்கள் நேயர்களுக்காக நிறைய விஷயம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு எங்களுடைய பெரிய ஒரு சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஃபார் தமிழ்நாடு பீப்புள் அண்ட் ஆல் ஓவர் தி இந்தியா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.